ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, டிஹைச்சி இதை தன்னு சொல்லணுமா அல்ல தீன்னு சொல்லணுமா அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் AEIOU இந்த லெட்டர்ஸை வவல்ஸ்னு சொல்லுவோம், மற்ற எல்லா லெட்டர்ஸையும் கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த டிஹைச்சி ஒரு கான்சனன்ட் லெட்டருக்கு முன்னாடி வர்றப்போ அதை நம்ம தன்னு சொல்லுவோம். அதுவே ஒரு வவல் லெட்டருக்கு முன்னாடி வர்றப்போ அதை தீன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹிமாலயாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹைச். ஸோ அது வந்து கான்சனன்ட் லெட்டர். ஸோ அப்போ நம்ம சொல்கிறப்போ த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறதுல இந்தியன் ஐ வந்து வவல். ஸோ அதுக்கு முன்னாடி வர்றப்போ தி இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜை பார்த்ததுமே எல்லாருக்குமே லாஸ்ட்டு மூவியில் தி எண்ட் அப்படின்னு போடுறதா ஞாபகம் வரும். ஸோ இதில் நம்ம தீனி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஈங்கிறது வவல் லெட்டர், அதனால தான் தி எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனிமேல் உங்களுக்கு த எங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், தி எங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.